இருக்கக்கூடிய அந்த தம்ஸ் காட்டக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்தோம். ஒவ்வொருவராக அந்த விண்கலத்திலிருந்து வெளியே மீட்கக்கூடிய அந்த பணிகள் என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. விண்கலங்களுக்குள் இருந்து தற்போது வரைக்கும் ஒரு 3 பேர் வெளியே வந்திருக்கிறார்கள். இறுதியாக சுனிதா வில்லியம்ஸ் வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்ப்பதற்காக தான் நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். கடல் பரப்பில் இருக்கக்கூடிய அந்த கப்பல் தொடர்ந்து கரையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த கப்பலின் மேல் இருக்கக்கூடிய விண்கலத்திலிருந்து ஒவ்வொரு விண்வெளி வீரராக மீட்கக்கூடிய வெளியே வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் வெளியே வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்க இருக்கிறோம். சுனிதா வில்லியம்ஸ் வெற்றிகரமாக பார்க்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுனிதா வில்லியம்ஸ் 9 மாதங்களுக்கு பிறகு பூமியை வந்திருக்கிறார். அவர் நலமுடன் புன்னகையோடு கைது செய்யக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கு இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எக்ஸ் மீட்பு படையினர் அவரை மீட்கக்கூடிய அந்த காட்சி என்பது தற்பொழுது நமக்கு நேரடியாக வழங்கப்பட்டிருக்கிறது. 9 மாதங்களாக விண்வெளியில் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய சுனிதா வில்லியம்ஸ் தற்பொழுது பூமியை வந்திருக்கிறார். அவர் பத்திரமாக பூமியை வந்திருக்கிறார். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய அந்த டிராகன் மின்கலன் மூலமாக தற்போது அவர் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் அனைத்தையும் நாம் முழுமையாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுனிதா வில்லியம்ஸ் வெற்றிகரமாக அந்த கேப்சூலில் இருந்து வெளியே வந்து அனைவருக்கும் கை காட்டி செல்லக்கூடிய அந்த காட்சிகள் தற்பொழுது ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது. நாசா அங்கு இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நமக்கு லைவாக கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அங்கு அந்த கப்பலை பொறுத்த வரைக்கும் மீட்கக்கூடிய அந்த விண்வெளி வீரர்களுக்கான மருத்துவ சேவைகளும் அங்கே ரெடியாக இருக்கிறது. ஏனென்றால் விண்வெளியில் இருந்து வரக்கூடியவர்களுடைய உடல்நிலை என்பது பூமியில் இருக்கக்கூடிய உடல்நிலையை விட வேறு விதமாக இருக்கும். அவர்களுக்கு பல்வேறு உடல் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த விண்வெளி வீரர்களை மீட்டு அவர்களை மருத்துவ சோதனைக்கு உட்படுத்துவார்கள். அவர்களுடைய உடல்நிலை தொடர்ந்து கண்காணிப்பு வைக்கப்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட அவருடைய உடல்நிலை என்பது அவர்கள் நடக்க முடியாத அளவிற்கு மிக மோசமாக இருக்கும் எனவும் சொல்லப்படுகிறது. விண்வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு விசை இல்லாத சூழலில் அவர்கள் உணவு உண்பதற்கு பழகி இருப்பார்கள். அவருடைய இயல்பு வாழ்க்கை என்பது விண்வெளிக்கு ஏற்ற வகையில் மாறி இருக்கும். கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள். தற்பொழுது வெற்றிகரமாக அவர்களை மீட்டிருக்கக்கூடிய நிலையில அங்க இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய மீட்பு படையில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் அவர்களுக்குள்ளாகவே கைதட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதோட உள்ளே சென்றிருக்கக்கூடிய ஒரு வீரர் அவர்களை மீட்டு ஒரு ஸ்லைடர் மூலமாக அவர்களை வெளியே அனுப்பக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்தோம். சுனிதா வில்லியம்ஸ் வெற்றிகரமாக விண்வெளிக்கு சென்று திரும்பி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 9 மாத போராட்டம் என்பது தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. 420 கிலோமீட்டர் தொலைவு பூமியில் இருந்து விண்வெளியில் கட்டப்பட்டு வரக்கூடிய அந்த விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில் சிக்கிக் கொண்டிருந்த சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறார். வெற்றிகரமாக அவர் கையை செய்து செய்யக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையாக பார்க்கப்பட்டது. அவரை எவ்வாறு மீட்கப் போகிறார்கள், எவ்வாறு பூமிக்கு கொண்டு வரப் போகிறார்கள் என்றெல்லாம் பல்வேறு சோதனை முயற்சிகளில் நாசா தோல்வி அடைந்திருந்தாலும் தற்போது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அதனை சாத்தியமாக்கி காட்டியிருக்கிறது. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய டிராகன் விண்கலம் என்பது விண்வெளிக்கு சென்று சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில் டாக்கிங் முறையில் இணைந்து அங்கிருக்கக்கூடிய விண்வெளி வீரர்களை மீட்டு அன்டாக்கிங் செய்து கொண்டு 17 மணி நேர பயணத்தை வெற்றிகரமாக முடித்து தற்பொழுது புளோரிடா கடற்கரையினுடைய மேற்பரப்பில் அந்த விண்கலன் வந்து அடைந்தது. அதன் பிறகு சிறு படகுகள் மூலமாக அந்த விண்கலன் ஒரு கப்பலில் ஏற்றப்படுகிறது. அந்த கப்பலில் ஏற்றப்பட்ட அந்த விண்கலனில் இருந்து ஒவ்வொரு விண்வெளி வீரராக மீட்டு வெளியேற வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் தற்பொழுது பூமியை வந்தடைந்திருக்கிறார். அவர் நலமுடன் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர் கையசைத்துக் கொண்டு புன்னகையோடு செல்லக்கூடிய அந்த காட்சியையும் நாசா நமக்கு நேரடியாக வழங்கிக் கொண்டிருக்கிறது. Pacific, 1:05 a.m. Eastern. After 4 successful departure burns and a phasing burn to line up their orbit, Nick, Butch, Sunny, and Alexander rested for a few hours before waking up to prepare for re-entry this morning. We jettisoned Dragon's trunk and performed our final on-orbit maneuver, the approximately 7.5-minute long deorbit burn, and that occurred at 2:11 p.m.